ஐயோ, அரசாங்கத்தை தப்பாக பேசக்கூடாதுப்பா. சொல்கிற போகிறேன் அப்போ ஆவுனா வந்துடுறீங்க. டிஎம்கே வந்து என்ன பண்ணுச்சு, அங்கே பார்க் ஓப்பன் பண்ணிச்சு, இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிச்சு. ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிச்சா? ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிச்சாயா? 500 கூலி வேலை பார்க்குறானுங்க, 400 அங்கே போய் விட்டு 100 வீட்டில் போய் விடுறாங்க. சண்டை வருது எல்லார் வீட்லேயும். ஒரு வீட்லேயும் ஓட்ரு ஐடி இந்த லிஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, இந்த எலெக்ஷன் வரதுக்காக ஒரு வீட்லேயும் போயிட்டு வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்களேன். ஆம்பளை பொம்பளையால் 2 பேர் வேலைக்கு போய் குடும்பத்தை எடுத்துகிட்டு வர முடியாது. அவ்வளோ சம்பளம் கம்மிங்க. வீட்டில் நிரந்தர வருமானம். படித்தவன் 10 லட்சம் கொடுத்து படிக்கிறான், அவனுக்கு 12,000 ரூபா சம்பளமா, இல்லை 5,000 பிஎஃப் பூச்சா 13,000 வருதான். அவன் எப்படி குடும்பம் ஓட்டுவான்? எப்படி ஓட்ட முடியும்? உங்கள் வீட்டில் அந்த மாதிரி 12,000க்கு 5,000க்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது, அதனால் மக்களை பற்றி தெரியல. இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கூட்டம் வேறு. இதில் எங்கள் விஜய் சாரை வேறு வந்து தடுத்துனே இருக்கிறீங்க எல்லாத்துலேயுமே. நீங்கள் தடுங்க, வேலி போடுங்க, அது பண்ணினே இருங்க, உங்கள் கடமை நீங்கள் செய்யுங்க. எங்கள் விஜய் சார் அதை அப்படியே அப்படி 6 அடிச்சுன்னு போயினே இருப்பார். எப்படியே அப்படி வைப்பார், போயினே இருப்பார். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 26 எங்கள் 26 எப்படி 26 எங்கள் 26 எங்கள் தளபதி 26. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போதும், இன்னொரு 3 மாதம் 4 மாதம் என்னென்ன பண்ண முடியுமோ, எத்தனை பார்க்கு, எத்தனை இடத்துல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உடனே நாட்டுக்கு வீட்டுக்கு என்னன்னு பார்க்காதீங்க. அவன் அடுத்தவன் வீட்டிலேயே அடுப்பு எரிஞ்சு உழவு வச்சான்னா உழவுக்கலான்னு அங்கே சுவிட்சர்லாண்டு அத்தனை கோடி, இந்த ஊரில் அத்தனை கோடி, இந்த ஊரில் அத்தனை கோடி உங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கினீங்க. அவ்வளோதான். கோடி கோடியாக பணத்தை வச்சு சின்னத்தை வாரிக்கட்டு போகிறோம். கடைசி வரைக்கும் சாவதானே போகிறோம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தானே சார் செய்ய போகுது. 100 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? பணத்தை வச்சு 100 வருஷம் வாழ முடியுமா? மக்களுக்கு எதாவது செய்யலாம்ல. செஞ்சுட்டேன்றீங்களே, என்ன செஞ்சீங்க? ஒயின் ஷாப்பு, நீட்டு அப்படியே லைனாக அடிக்கிட்டு போகலாமா? பஸ்ஸை ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி கேவலம் படுத்திட்டீங்க. அதுக்காக அமைச்சர் பதவியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்க. அவரை திருப்பி உள்ளே இப்போ போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டுருக்காப்புல பார்த்தோம். மக்கள் எதையும் மறக்கலை. இங்கே தெரியும் மனசுக்கு. ஓட்டு உங்களுக்கு போடணுமா போடக்கூடாதுன்னு அவங்களும் முடிவு பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்கிறவரும் நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. 26 எங்கள் தளபதி ஆட்டம் தான். வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள்.